வார்த்தை கடந்து போயிருவோம். அடுத்து வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனம். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனம். இருளிலே இருக்கக்கூடிய ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருள் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்றும் ஏசாயா தீர்க்கதரிசியில் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அதனால கூட செய்தியோட என்னன்னா, இருளில் இருக்கக்கூடிய ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இருளில் இருக்கக்கூடிய ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அப்ப இருளில் இருக்கக்கூடிய ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அநேக இருள்கள் இருக்கலாம், அநேக காரியங்கள் வாழ்க்கையில் இருளாவே இருக்குது பாஸ்டர். ஆண்டவர் சொல்றாரு, பெரிய வெளிச்சத்தை நீங்க பார்க்க போறீங்க. அல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல கர்த்தர் பெரிய வெளிச்சத்தை வரக்கூடிய நாட்களில உங்களுக்கு கண்கள்ல பார்க்க போறீங்க. அப்ப நம்முடைய தேவன் நமக்கு ஒரு பாலகர் பிறந்தார். அல்லேலூயா. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவர் நமக்கு ரட்சிப்பதற்காக அவர் தேவன் பிறந்தார். தேவ பிள்ளைகளே, அடுத்து வாசிகளே இன்னொரு வசனத்தை கூட 1 யோவான் 1ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம். தேவன் ஒளியாய் இருக்கிறார். தேவன் ஒளியாய் இருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. அவரிடத்துல இருளே கிடையாது. தேவ பிள்ளைகளே, அப்ப நம்ம வாங்க வேண்டிய அடிகளை, நம்ம சுமக்க வேண்டிய பாவங்களை எல்லாம் தேவன் சுமந்த. அவரிடத்துல இருளே கிடையாது. எடுத்து வாசிங்களே யோவான் 1ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம். யோவான் 1ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம். அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. தேவர்களே, மனுஷனுக்கு எப்படி இருக்குது? ஒளியா இருக்குது. அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, ஏசாயா 60:19-20 சொல்லுது, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார், துக்க நாட்கள் முடிந்து போகும். அல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்டவர் சொல்றாரு, நமக்கு அவரு வெளிச்சமா நித்திய வெளிச்சமா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் வெளிச்சமா இருக்கிறார். நல்ல கூட கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எடுத்து வாசிகள் யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம். அதே அதிகாரத்துல 9. உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி. அல்லேலூயா. அப்ப எந்த மனுஷனையும் பிரகாசிக்க தேவனால முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு நினைக்கிறீங்க நீங்க, என்னுடைய கண் பிரச்சனை மாறவே செய்யாது, என்னுடைய வியாதி தீரவே செய்யாது, என் குடும்பத்துக்குள்ள ரட்சிப்பின் அனுபவம் வரவே செய்யாது, என் வாழ்க்கை இப்படியேதான் போயிட்டு இருக்கும் நீ நினைக்கிறீங்க. பைபிள் சொல்லுது, உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும், உண்டாக்குன எந்த மனுஷனையும் அவளை பிரகாசிக்க வைக்க முடியும். சில இருளின் ஆதிக்கத்துக்குள்ள நீங்க சிக்கி இருக்கலாம், சில போராட்டத்துல நீங்க சிக்கி இருக்கலாம், சில பாரத்துல நீங்க சிக்கி இருக்கலாம். அப்படின்னு சொல்றாரு, உங்களை பிரகாசிக்க என் தேவனால் கூடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாத என்னையவே பிரகாசிக்க வைக்கிறார் உங்களை எல்லாம். அல்லேலூயா. நினைச்சு ஆராதனையில நினைச்சு பார்த்தேன், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை ஜீவி எப்படி இருந்துச்சுப்பா, எனக்கு ஜீவன் உள்ளவரை நான் ஆராதிக்க வச்சுட்டீங்க ஆண்டவரே. அல்லேலூயா. இப்ப நான் இருளுக்குள்ள இருந்த என்ன இன்னைக்கு தேவன் வெளிச்சத்துக்குள்ள கொண்டு இருக்கீங்கப்பா. அல்லேலூயா. என்னையே கொண்டு வந்தவர் உங்களையும் கொண்டு வருவார். அல்லேலூயா. நீங்க என்ன இருளுக்குள்ள நீங்க சிக்கி இருந்தாலும் சரி, தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வரக்கூடிய காலத்தை, வரக்கூடிய நாட்கள் நீங்க பார்ப்பீங்க. நீங்க எடுத்து வாசிங்களே வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென், ஆமென். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் மரிச்சது உண்மைதான், ஆனா சதா காலங்களிலும் ஒரு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய கல்லறையில அவர் இல்லை. கவனிங்க, இன்னைக்கு எத்தனையோ கல்லறைகள் உண்டு இன்னைக்கு, ஆனா எந்த மனுஷனுடைய கல்லறையும் திறக்கப்படல, எந்த தெய்வத்துடைய கல்லறையும் திறக்கப்படல. இன்னைக்கு ஆண்டவருடைய கல்லறை இன்னமும் திறந்துதான் இருக்குது. ஏன்னா அவர் மரிச்சது உண்மை, அவர் உயிரோடு எழுந்துட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கக்கூடிய நம்ம சூழ்ந்து நிற்கிற இருளை எல்லாம் ஜெயிப்பதற்கு ஆண்டவர் வெளிச்சமாய் அவர் உயிரோடு எழுந்துட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
நம்ம விசுவாசிக்கணும். ஆண்டவரே, எனக்கு என்னை சூழ்ந்திருக்கிற இருள், என் குடும்பத்துக்குள்ள சூழ்ந்திருக்கிற சில இருளின் ஆதிக்கத்தை எல்லாம் நீங்க ஆண்டவரே நீங்க வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதுதான் ஆண்டவரே நீங்க உயிரோடு எழுந்திருக்கீங்கப்பா அப்படின்னு நம்ம விசுவாசிக்கணும். அதே நீங்க எடுத்து வாசிங்க, சங்கீதம் 34 சங்கீதம் 5 வசனம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. தேவப்பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில தடுமாறக்கூடிய சூழல் வரலாம், நெருக்கடிகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். அப்ப நம்ம எப்படியாவது இவங்க உதவி செய்வாங்களா, இவங்கள்ட்ட போய் பண உதவி கேட்கலாமா, இவங்கள்ட்ட பேசினா மனசு ஆறுதலா இருக்குமே, அப்ப இவங்களுடைய நமக்கு ஒரு ஆதரவு இருந்து நல்லா இருக்குமேன்னு சொல்லி நம்ம எந்த மனுஷனையும் எந்த சூழலையும் யாரையும் நம்பிடக்கூடாது. பைபிள் சொல்லுது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் பிரகாசம் அடைந்தன. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இருள் இருந்து ஒரு வெளிச்சம் வரணும்னா நீங்க கர்த்தரை நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் சரி. அப்ப எந்த சூழ்நிலையும் தேவப்பிள்ளைகளே, வாழ்க்கையில இருள் இருக்குமானால், இருளுக்குள்ள நீங்க சிக்கியிருப்பீங்கனால் நீங்கள் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. எந்த மனுஷனோட தயவு நம்பாதீங்க, நாசிய சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதீங்க, அவனை போய் நோக்கி பார்க்காதீங்க, அவன்கிட்ட போய் அவன் ஆதரவுக்காக நிக்காதீங்க. ஆண்டவரை பத்திர இப்ப இந்த ஊழியத்துல இந்த ஊர்ல யார் தயவு நான் இல்லை, எந்த மனுஷன் போய் எனக்கு பணம் கொடுக்குன்னு நான் கேட்கல, எனக்கு உதவி செய்ய நான் நிக்கல. கர்த்தரே கிருபையா அவரை நோக்கி நான் பார்க்கிறேன். என் முகம் வெக்கப்பட விடாதபடி கர்த்தர் பிரகாசமாய் நடத்துறார். என்ன மாத்திரமல்ல, இந்த ஊழியத்தையும் கூட. அடுத்து வாசிங்களே, ஏசாயா 58 அதிகாரத்துல 8 வசனம். 58:8. அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஆண்டு சொல்றாரு, ஒரு சீக்கிரத்துல ஒரு துளிர் உண்டாக போகுது. அல்லேலூயா. சீக்கிரத்துல ரொம்ப நாளா அந்த காலத்துல ஒரு இருளாவே இருக்கு பாஸ்டர், என்னுடைய வருமானம் எல்லாம் எனக்கு பத்த மாட்டேங்குது, என்னுடைய சூழ்நிலை எல்லாம் எப்படித்தான் மாறுமோன்னு எனக்கு தெரியல. இந்த படி ஏறி வரும்பொழுது ஏசப்பாட்ட நினைச்சதுதான், ஆண்டவரே இந்த உமக்காக நான் பட்ட அந்த கடன்ல எப்படி கட்டி முடிப்பேன்னு எனக்கு தெரியலப்பா, எந்த வழியுமே எனக்கு தெரியல, எனக்கு ஒரே வழி இயேசுவின் பாதத்தை தவிர்த்து ஒண்ணுமே தெரியாது. ஆண்டவர் உண்மைத்தான் நம்பி இருக்கிறேன், சரீரம் உமக்காகவே படக்கூடிய பாடுகளை நீங்க அறிவிங்க. ஆண்டவர் என் சரீரத்தை எவ்வளவு வழியிலோடு நான் இருக்கிறாங்க நீங்க அறிவிங்க. ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இந்த படி ஏறும் பொழுது அப்படித்தான் நான் ஜெபிச்சுக்கிட்டே வந்தேன். வான்னு சொன்னாரு, உங்க சீக்கிரத்துல ஒரு துளிர் உண்டாகும், சீக்கிரத்துல உங்களுடைய இருள் மாறும். அப்ப ஆண்டு நானே ஒரு நித்திய வெளிச்சமா இருக்கிறேன், துக்க நாட்கள் முடிஞ்சு போகணும் ஆண்டு பேசினார். அல்லேலூயா. பாருங்க, படி ஏறும் போதே கத்திருந்து பேசி இருக்கிறார். அல்லேலூயா. நினைச்சிட்டே வந்தேன், இருள் எப்படி ஆண்டவர் வந்து நீங்கும், எப்படி என்னை விட்டு மாறு ஆண்டவர், எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால இந்த வாரப்ப சீக்கிரத்திலே சுக வாழ்வு துளிர் விடும் ஆண்டு சொல்றார். எல்லாருக்கும் வரக்கூடிய நாட்கள்ல 2026 அடுத்த வருஷம் கிறிஸ்துமஸ்ல உங்க வாழ்க்கையில ஒரு புதிய துளிர் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. அது துளிர் விட்டுருக்கும். நீங்க ஆண்டு காஞ்சு போயிடுச்சு ஆண்டவரே, எல்லாமே காஞ்சிருச்சு, இனி எப்படி ஆண்டு துளிர் விடும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அது ஆண்டு சொல்ற அந்த இருள்ல கர்த்தர் வெளிச்சம். நீங்க லைட்ல ஆஃப் பண்ணிட்டு நான் நிக்கிறதே தெரியாது, அவன் லைட்டு போட்டுதான் தெரியும் நம்ம நீ வெளிச்சத்துல இருக்கிறோம். வரக்கூடிய நாட்களில் அந்த இருள் நீங்கி ஒரு வெளிச்சம் விடிய காலத்துல ஒரு பார்த்துருக்கீங்களா, விடிய காலத்துல பாத்தீங்கன்னா அப்படியே வெளிச்சம் வரும் பார்த்துருக்கீங்களா, இந்த வெளிச்சம் வரும்பொழுது பார்ப்பதற்கு அழகா இருக்கும். ஆண்டு வரக்கூடிய நாட்கள் அப்படிப்பட்ட ஒரு விடியலை நீங்க பார்க்க போறீங்க. அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அப்படிப்பட்ட ஒரு விடியலை என் தேவன் எனக்கு காமிப்பார். நான் கண்களால பார்ப்பேன், என் கண்ணால இந்த சொந்த கண்ணாலே நான் பார்ப்பேன். என் வாழ்க்கையில இருக்கக்கூடிய இருள் நீங்க நான் பார்ப்பேன், ஒரு வெளிச்சம் பார்ப்பேன். அல்லேலூயா. 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 கர்த்தர் நிச்சயமா செய்ய போறாரு. ஆண்டு இதை கொடுக்கும் போது இருந்திருக்கக்கூடிய ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பெரிய வெளிச்சத்தை கண்ணாலே பார்க்க போறீங்க. இந்த காரியத்துல எனக்கு ஒரு இப்படி ஒரு அற்புதம் நடக்கும்னு நினைச்ச போற நான் பார்க்கல. அப்படிதான் இது நடக்கவே நடக்காதுன்னு நினைச்சுட்டே இருந்தேன். ஆண்டு நடத்தி கொடுத்தேன், செய்து முடித்தாருங்கிறத கண்ணால பார்க்க போறீங்க. சரி, வேதத்துல ஒரு 4 காரியத்தை மாத்திர படிக்க நேரம் இருக்காது, நம்ம சுருக்கமா சொல்லிட்டு நம்ம கடந்து போயிடலாம்.
அவருடைய வார்த்தையின் மூலம் வெளிச்சம் வந்தது. அல்லேலூயா. அவருடைய வார்த்தையின் மூலம் வெளிச்சம் வந்தது. இந்த ஊழியத்தை ஆண்டவர் எனக்கு சொல்லும் பொழுது, விசுவாசிக்கிறியா, என் மகிமையை பார்ப்பேன் அப்படின்னாரு. ஆண்டவர், விசுவாசிக்கிறேன்பா, உன் மகிமை எப்படி நான் பார்க்கறது? இந்த ஒண்ணுமே இல்லையே. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, உன்ட ஒண்ணுமே இல்லைங்க, எனக்கு தெரியும், நீதான் எனக்கு வேணும். அல்லேலூயா. நீதான் எனக்கு வேணும், உன்ட ஒண்ணு இல்லைன்னு எனக்கு தெரியும். அப்ப என்ன விசுவாசிக்கிறியா, என் மகிமையை பார்ப்பேன். 3 முறை ஆண்டவர் சொன்னார். விசுவாசிக்கிற ஆண்டவர் 3ஆம் போதுதான் சொன்ன, விசுவாசிக்கிற மகிமையை காட்டுங்க ஆண்டவர் சொன்னார். அதுதான் இந்த மகிமை. அல்லேலூயா. அதுதான் இந்த சபைங்கிற மகிமை, இந்த குடாங்கிற மகிமை. நீங்க எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அப்ப அவருடைய வார்த்தையின் மூலம் வெளிச்சம் உண்டாகும். அல்லேலூயா. எடுத்து வாசிங்களே, யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல 1 - 8 முடிய வசனங்கள். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல 1 - 8 முடிய வசனங்கள் படிங்களே. இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் நாட்டு வாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. நடுவுல குளம், 5 மண்டபங்கள், 5 வழியில உள்ள வரலாம். நடுவுல குளம் இருக்கு அப்படின்னா இங்க ஒரு வாசல் இருக்கு. இங்க நம்ம வீட்டுல பார்த்தீங்கன்னா ஒரு வாசல் இருக்கு, 2 வாசல் இருக்கும். அப்ப எருசலேம் பெரிய மண்டபம் பார்த்தீங்கன்னா அது நடுவுல குளம் இருக்குது. இது ஒரு வாசல், இது ஒரு வாசல், இது ஒரு வாசல், இது ஒரு வாசல். 5 வாசல்ல அந்த குளத்துக்கு வந்துடலாம். அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். சப்பானிகள், குருடர்கள், வியாதியஸ்தர்கள்லாம் காத்திருப்பாங்க. எப்படா அந்த குளம் கலங்கும், குளத்தோடைய வாசல்லையே காத்திருப்பாங்க. எப்படி கலங்குன்னு சொல்லி. ஏன் கலங்குன்னு காத்திருக்காங்க தெரியுமா? கீழே படிங்களே. ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யாரு முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். அப்படி ஒரு குளம் வந்துச்சு. நீங்க எல்லாம் ஏதோ ஒரு பாடுகள்ல பிரச்சனைகள் இருக்கிறீங்க. என்ன செய்வீங்க? எப்படா தூதன் கலக்குவோம், எப்படியாவது முந்தி அடிச்சு இறங்கினாலும் நினைப்பீங்க. அதே போலதான் எப்ப தூதன் வந்து எப்ப கலக்குவார்னே தெரியாது. அது தண்ணி கலங்கின பிறகு யாரு முந்தி அந்த குளத்துக்குள்ள குதிக்கிறாங்களோ அவங்க எப்பேற்பட்ட வியாதியஸ்தான சுகமாகிடுவாங்க. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். எத்தனை வருஷம்? 38 வருஷம் இருளுக்குள்ள இருந்த மனுஷன். நீங்களும் கூட ரொம்ப வருஷமா இந்த பிரச்சனை தான் வாழ்க்கையில போயிருந்தா இருக்கேன் பாஸ்டர். ரொம்ப வருஷமா இந்த பிரச்சனையின் மத்தியில நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். இந்த 38 வருஷம் மனுஷனை போலதான் நானும் பல பிரச்சனையின் மத்தியில தான் அப்படியே என்ன செய்வதுன்னே தெரியல. இதை சமாளிச்சா இன்னொரு பிரச்சனை வருது. இந்த நெருக்கடியான சூழ்நிலை இருந்து கர்த்தர் சபத்தை மாத்தினாதான் இன்னொரு நெருக்கடி வருது. எல்லா பக்கமும் நெருக்கடியா இருக்குது. எல்லா பக்கமும் எனக்கு இருள் சூழ்நிலை நிலைமையில தான் நான் இருக்கிறேன். அவங்க கவனிங்க, 38 வருஷமா ஒரு மனுஷன் வியாதியஸ்தனா இருக்கிறார்கள். படுத்திருந்த அவனை கவனிங்க, ஒன்றுமே செய்ய முடியாது. 38 வருஷம் படுத்த படுக்கை. நீங்க அவங்க வாழ்க்கையில கூட சில இருளினால 38 வருஷத்தை போல சில வருஷங்களாய் நான் அப்படியே படுத்து போயிருக்கேன். வருமானத்துல ஒரு பெரிய மீழ்ச்சியை பார்க்க முடியல, என் குடும்பத்துல பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல, பெரிய ஒரு மேன்மையை நான் பார்க்க முடியல, ஒரு பெரிய உயர்வை நான் பார்க்க முடியல. அப்படியே ஒரு படுத்திருக்க மாதிரியே சூழ்நிலை வாழ்க்கை போயிட்டு இருக்குது. அப்படிங்கிற ஒரு இருளுக்குள்ள நீங்க ஒரு வேலைக்கு இருக்கலாம். இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். ஆண்டவர் கேட்கிறாரு, வெகு காலமான மனுஷன் இருக்கிறாப்பிலேயே நீ சுகமாக நீ விரும்புறியா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். அப்ப உடனே அந்த மனுஷனுடைய பதில் பாருங்க, கீழே படிங்களே.
அதற்கு வியாதியஸ்தன் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. கவனிங்க, ஆண்டவரே கேட்கிற, ஆண்டவரே இந்த குளம் கலங்கும், குதிரை வந்து கலக்கும் பொழுது அதுக்குள்ள போய் விடுவதை கொண்டு போய் தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லை. இன்னைக்கு அநேகருக்கு தூக்கி விட ஆள் இல்லை. அல்லேலூயா. தூக்கி விட ஆள் இல்லை, தள்ளி விடத்தான் ஆள் இருக்காங்க. அல்லேலூயா. இன்னைக்கு தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லை, தள்ளி விடத்தான் ஆள் இருக்காங்க. அல்லேலூயா. எப்படா பைபிள்ல பிடிச்ச வசனம் தான் அங்க அடிக்க செய்திருக்கேன். எப்போது இவன் சாவான், எப்போதும் பேரு அழியும் அப்படின்னு சொல்லி நாள்தோறும் சத்துருக்கள் அப்படியே ஒவ்வொரு நாள் யோசிக்கிறத போல, ஆண்டவரே நானும் சுகமானதா விரும்புறேன், ஆனாலும் இந்த இருள் மாறும்னு நான் விசுவாசிக்கிறேன். எப்பதான் இந்த இருள் மாறும்? என்னையால போய் தூக்கிட்டு வர்றதுக்கு ஆள் இல்லை, என்னாலையும் போகவும் முடியாது. ஏன்னா நான் 38 வருஷமா படுத்திருக்கேன். சில இருளோட இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, சில இருளோடு தான், சில சூழலோடு தான் இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு என்னால முடியாது ஆண்டவரே, நானும் விரும்புறேன், எப்படியாவது இந்த ஒரு இருள் நீங்காதா, எப்படியாவது இந்த வாழ்க்கை மாறாதா, எப்படியாவது இந்த உயர்வு வந்துடாதா, பழைய நேர்மையை பார்க்க முடியலப்பா, எங்க வாழ்க்கை நாங்க அப்ப நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருந்தோம், இங்க வாழ்க்கை நிம்மதி இல்லாம ஒரு வாழ்க்கை போயிட்டு இருக்குது. நாங்க வெளியில சிரிக்கிறோம், ஆனா உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு இருக்கிறோம். வெளியில சிரிச்ச மாதிரி வெளிச்சமா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம், உள்ளுக்குள்ள இருளு நிமித்தமா நான் வேதனையோடு கூட வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். அப்படித்தான் இந்த 38 வருஷமா மனுஷன் ஆண்டு சொல்ற. உடனே கீழே படிங்களே, நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். அல்லேலூயா. அவர் வார்த்தையினாலே அவனுக்கு வெளிச்சம் உண்டாயிற்று. அவனுக்கு இருந்த இருள், 38 வருஷமா இருந்த இருள், அவருடைய வார்த்தையினாலே பெரிய வெளிச்சத்தை கண்டான். அல்லேலூயா. எப்ப உனக்கு வந்து குளம் தேவையில்லப்பா, என் வார்த்தை போதும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த குளத்துல நீ இறங்கணும்னு அவசியம் இல்லை, என் வார்த்தை போதுமியா, எழுந்து நட. உடனே சந்தேகப்படல, எப்படி குழந்தை குளம் கலங்கினாத்தானே போய் இறங்கி சுகமாக முடியும் ஆண்டவரு, எழுந்து நடனா எப்படி நடக்க முடியும் அப்படின்லாம் கேள்வி கேட்கல. நீங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டவரிடத்துல அநேக நேரங்கள்ல சில காரியங்கள் நீங்க கேட்கறீங்க, சில காரியங்களை அவருக்கு பிரியம் இல்லாம செய்றீங்க. அதனாலதான் அவருக்கு பிரியமான வாழ்க்கையில செய்ய முடியல. அவர்னால செய்ய முடியாத நாள்ல சில காரியத்தை விட்டு நீங்க விலகினா மட்டும்தான் தேவன் உங்களுக்கு சில காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. சில இருள் நீங்கணும் அப்படின்னா அவருடைய வார்த்தையில நீங்க விசுவாசிக்கணும். அல்லேலூயா. எழுந்து நடன் சொன்ன வார்த்தையில படிச்சிருக்கீங்களே, உடனே சடன் அந்த மனுஷன் எழுந்து நடந்துட்டான். அல்லேலூயா. அது வார்த்தையினாலே வாழ்க்கையில ஒரு பெரிய வெளிச்சம் வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. டெய்லியும் எத்தனை பேர் இந்த பைபிள் படிக்க கை கொண்டு பார்ப்போம். டெய்லி பைபிள் நான் படிக்கிறேன், ஒரு நாள் கூட இந்த பைபிளை படிக்காம இருக்க கூடாது. அல்லேலூயா. இந்த வேத புஸ்தகம் நமக்கு தலைக்கு கீழே பைபிள்ல வச்சிருக்கு, பைபிளை தலைக்கு மாட்டுல வைக்கிறதுக்கும், கொண்டு ரேக்கில் வைக்கிறதுக்கும், பீரோல வைக்கிறதுக்கும் ஆண்டவர் கொடுக்கல. இதுக்காக எத்தனையோ பேர் ரத்த செஞ்சு இருக்கிறாங்க. இதை தூக்குறதுக்கே நமக்கு ஒரு பரிசுத்த வேணும். அப்ப இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்துல அவன் வாழ்க்கையில இருந்த 38 வருஷமா இருந்த இருள் நீங்கியது. அல்லேலூயா. பெரிய வெளிச்சத்தை கண்ணார பார்த்துட்டான். ஆண்டவரே சடனா எழுதி நடந்துட்டான். அதே தேவனை நீங்க ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. நீங்க எத்தனை வருஷமான இருளுக்குள்ள நீங்க இருந்தாலும் சரி, அவருடைய வார்த்தையை விசுவாசிச்சீங்கன்னா பெரிய வெளிச்சத்தை பார்த்துடுவீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, இன்னொரு காரியத்தை பார்த்துட்டு நம்ம பார்த்துருவோம். அடுத்து வாசிங்க லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்துல 1-9 முடிய வசனங்கள். அவரை தேடினால் வெளிச்சம் உண்டாகும். இயேசுவை தேடினா வெளிச்சம் உண்டாகும். படிக்க நேரம் இருக்காது. சகேயு அப்படிங்கிற ஒரு ஆயக்காரன், பெரிய பணக்காரன், வீட்டிலேயே படிச்சு பாருங்க, எழுதிக்கிடுங்க. பெரிய பணக்காரன். அவர் எப்படிப்பட்ட மனுஷன்? குள்ளமான மனுஷன். மனுஷன் ரொம்ப குள்ளமான மனுஷன். அவருக்கு கூடிய அந்த பகுதிகளில் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டது. இயேசு எப்பேற்பட்டவர் அதை பார்க்கணும்னு சொல்லி இயேசுவ வாஞ்சியோடு தேடி ஒரு மரத்துல, அந்த காட்டுத்திய மரத்துல ஏறிட்டாப்ல. ஏன் தெரியல, குள்ளமான மனுஷன், இயேசுவை பார்க்க முடியாது இல்லவா? அப்ப உடனே மரத்துல ஏறி இயேசுவை வாஞ்சையா தேடி பார்க்கிறாப்ல. அப்ப பார்க்கும்போது இயேசு
இந்த சகையை பார்த்து நீ இறங்கி வா, உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்னாரு. அவரை தேடுனா உங்க வாழ்க்கையில இருள் நீங்கும். அல்லேலூயா. நீ சகவி பெரிய பணக்காரன். இந்த பட்டணத்துல எத்தனையோ பணக்காரங்கள் உண்டு, எத்தனையோ மனிதர்கள் உண்டு. மணி 12 நல்லா சாப்பிட்டு தூங்கி கோட்டை போட்டு தூங்கக்கூடிய மனுஷங்க உண்டு. ஆனா நம்ம எல்லாம் நீங்க தூங்காம இஸ்ரவேலை காக்குறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அப்ப அந்த குள்ளமான மனுஷன் பெரிய பணக்காரன், பெரிய ஆயக்காரன், இயேசுவை பார்க்கணும்னு வாங்கிய இயேசு தேடி இந்த மரத்துல ஏறாப்புல. கவனிங்க. அப்ப இயேசுவை தேடினா ஒரு வெளிச்சம் உண்டாகும். இயேசுடைய வார்த்தை விசுவாசிச்சா ஒரு வெளிச்சம் உண்டாகும். சகையு வாழ்க்கையில உண்டான இந்த தேடுதல் நிமித்தமாய் பெரிய வெளிச்சத்தை சகையு பார்த்தாப்புல. வாழ்க்கையில இயேசுவை நீங்க தேடி ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை நீங்க வாரீங்க. அப்போ வாழ்க்கையில நிச்சயமாகவே ஒரு பெரிய வெளிச்சத்தை நீங்க பார்ப்பீர்கள். அல்லேலூயா. இதெல்லாம் இயேசு கிறிஸ்து பிறந்த மாத்திரத்துல எது அவங்களுக்கு அடையாளம் காமிச்சு? நட்சத்திரம். நட்சத்திரம் இருளா இருக்குமா, வெளிச்சமா இருக்குமா? வெளிச்சமா இருக்கும். அவர் இருந்த வீட்டுக்கு மேல, அப்ப இயேசு பிறந்த அந்த வீட்டுக்கு மேல நட்சத்திரம் குதிச்சிச்சு. அப்ப அந்த வெளிச்சத்துல நம்ம பூமிக்கு உண்டான, பூமிக்கு எல்லா இருள் நீங்க வெளிச்சம் பிறந்ததுங்கிறத அது மூலியமா ஆண்டவர் நமக்கு உணர்த்துறார். அதே போல 2வது ஒரு காரியத்தை பார்த்து முடிச்சிடுவோம். பெரும் பாடுள்ள ஸ்திரீ, 12 வருஷம் பெரும்பாடு. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை அது. இந்த மகளுக்கு 12 வருஷமா பெரும்பாடு. அது சொல்ல முடியாத ஒரு வேதனையான. பைபிள் சொல்லுது, அநேக வைத்தியர்களால் வருத்தப்படுத்தப்பட்டு பணங்களை செலவழித்து சற்றும் கூட அவருக்கு மாற்றம் வரல. இப்ப இயேசு கிறிஸ்து வருவதை அறிந்து பாருங்க, பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவரை பார்த்தினா அவருடைய சோதரம் அவரை தேடுவதன் நிமித்தமா பெரிய வெளிச்சத்தை வாழ்க்கையில பார்த்தான். இந்த இருள் நீங்கினதா கண்ணால பார்த்தான். இயேசுக்கு முன்னாடி போய் அவர் ஆடையை தொட்டதுனாலே பெரிய வெளிச்சம் உண்டாச்ச வாழ்க்கையில். ஆண்டவருக்கு பின்னாடி போய் அவருடைய ஆடையை தொடுறான். தொட்ட மாத்திரத்துல அந்த உதிரம் நின்று போய் அந்நேரமே அவர் ஆரோக்கியம் அடைந்தான். ஏற்பட்டலே பாருங்க, ஆண்டோடைய ஆடைக்கு கூட அவர் வல்லம் இருக்குது. அல்லேலூயா. அவருடைய ஆடைக்கு கூட அவர் பவர் இருக்குது. அப்ப ஆவியானவருக்கு எவ்வளவு பவர் இருக்கும். அல்லேலூயா. அவர்தான் ஆராதிக்கிறோம். என் வாழ்க்கையில் இருளே மாறலையே, பிரச்சனையே தீரலையே, இது எப்பதான் மாறும், எப்பதான் தீர், எப்பதான் இந்த பிரச்சனை மாறும், நீ இப்படியே நீ சொல்றதுனாலதான் பிரச்சனை மாறாம இருக்குது. அப்ப இருள் இருக்கக்கூடிய ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டாங்கல்ல, நானும் அவருடைய பிள்ளைதான். இந்த இருள் நீங்கும். அவரோட வார்த்தையை விசுவாசிக்கிறேன், ஒரு பெரிய விஷயத்தை பார்ப்பேன். அவரை தேடுறேன், ஒரு பெரிய விஷயத்தை பார்ப்பேன். அவரோட ஆலய தொடுறேன், அவருடைய சமூகத்துல போய் அவருடைய பாதப்படியில அனுதினமும் நான் அமர்ந்திருக்கிறேன். ஒரு பெரிய வெளிச்சத்தை பெரும்பாடுள்ள ஸ்திரீ வாழ்க்கையில ஆண்டவரை மாறின அந்த இருந்த இருள் நீங்கி பெரிய வெளிச்சத்தை பார்த்த அந்த மகள் வாழ்க்கையிலையும் தேவன் செய்தது அதே தேவனாக நான் ஆராதிக்கிறேன். அதே தேவன் எனக்கும் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதே நீங்க எடுத்து வாசிங்க. இன்னொரு சம்பவத்தை பார்த்துட்டு கூட முடிச்சிருவோம். மார்க் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்துல 17 - 25 முடிய வசனங்கள் அது சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. பாத்தீங்கன்னா அதுல ஊமை செவிடுமான ஒரு ஆவி. சில ஆவிகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கும் பாஸ்டர். ராத்திரியெல்லாம் சாப்பிடவே தோணாது, சில நேரம் தூங்கவே தோணாது. ஏதோ ஒரு பிரச்சனை பல்லதை நினைச்சு சில பாத்தீங்கன்னா ராத்திரி தூங்கவே மாட்டாங்க. நான் பார்த்துருக்கேன். அநேக ராத்திரி தூங்காம கண்டதையும் நினைச்சிட்டே இருப்பாங்க. தானா புலம்புவாங்க. திடீர்னு அவங்களா அழுதுட்டு இருப்பாங்க. என்னன்னு தெரியும், அவங்களா அழுகுவாங்க. ஒரே மைண்ட்ல நிற்கவே மாட்டாங்க. எங்கெங்கயோ மைண்ட் போயிட்டே இருக்கும். அப்படியா சில ஊமை செவிடுமான சில ஆவிகளால சிலர் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனா சொல்றாரு, அவரை விசுவாசித்தா ஒரு பெரிய வெளிச்சத்தை நீங்க பார்ப்பீங்க. அல்லேலூயா. அவரை விசுவாசிச்சா பெரிய வெளிச்சம் வாழ்க்கையில உண்டாகும், ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாகும். அப்ப அந்த மகன் பாதிக்கப்பட்டிருக்கிற ஊமை செவிடுமான ஆளுங்களா பாதிக்கப்பட்டிருக்கிறான். உடனே தகப்பன ஆண்டவரத்துல விசேஷங்களை கொண்டு வரும் பொழுது அவரோட சுகமாக முடியல. ஆண்டவர் விசுவாசிக்கிறியா அப்படின்னு கேட்கும் பொழுது விசுவாசிக்கிற ஆண்டவரே. உடனே அப்ப ஆண்டவர் என்னுடைய அவிசுவாசம் நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில பெரிய விஷயத்தை பார்க்க முடியாத காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய அவிசுவாசம். எப்படி இந்த வியாதி மாறும்?
இப்படி இந்த பிரச்சனை தீரும், இப்படி இது நடக்கும், இதெல்லாம் நடப்பது சாத்தியமே இல்லையே, எங்களுக்கு யார் இருக்கிறான்னு சில நினைக்கிறது தெரியுமா? இதுதான் அவிசுவாசம். என்ன கர்த்தர் எனக்காக செய்வாரு, அவரை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனே தகப்பன் அவிசுவாசம் நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லும் போது உடனே அவனுக்கு வந்த பூமி சூடுமான ஆவியை கர்த்தர் அதட்டும் பொழுது அந்த ஆவி விட்டு கடந்து போச்சு. தேவ பிள்ளைகளே, அவருடைய வார்த்தை விசுவாசத்தா பெரிய வெளிச்சத்தை பார்ப்பீங்க, அவர் தேடினால் பெரிய வெளிச்சத்தை பார்ப்பீங்க. பெரும்பாலான ஸ்திரீ அவருடைய ஆடை தொட்ட மாத்திரத்துல பெரிய வெளிச்சத்தை பார்த்தார். அதே போல அவர் விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில பெரிய வெளிச்சத்தை கர்த்தர் நீங்க பார்ப்பீங்க. அப்ப நீங்க இருள் இருக்கக்கூடிய இவங்கெல்லாம் இருள்ல வாழ்ந்து ஏதோ ஒரு பிரச்சனைகள்ல, வியாதிகள்ல, பிசாசுடைய பிடிகளில சிக்கப்பட்டு இன்னைக்கு எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய வெளிச்சத்தை அவங்க கண்கள் பார்க்க கர்த்தர் திரும்ப செய்தார். இந்த நாளிலும் கூட நீங்களும் அநேக ஒரு இருளுக்குள்ளே பாதிக்கப்பட்டிருக்கலாம், அநேக பிரச்சனைகள் மத்தியிலே கடந்து வந்திருக்கலாம். எனக்காக ஆண்டவர் பேச மாட்டாரா? இயேசு கிறிஸ்து இந்த சூழ்நிலையில என்னைய மாத்த மாட்டாரா? எத்தனையோ கோயிலுக்கு தான் போயிட்டேன், எவ்வளவோ பரிகாரங்களை செய்துட்டேன், என்னமெல்லாம் பண்ணி பார்த்துட்டேன், இந்த பிரச்சனை மாறவே இல்லையே, என் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நான் பார்க்கவே முடியலையே அப்படிங்கிற வேதனையோ கொண்டு நீங்க வந்திருக்கலாம். பைபிள் சொல்லுது, அவரை தேடி பாருங்க, அவர் வார்த்தையை நம்பி பாருங்க, அவர் விசுவாசித்து பாருங்க, அவர் சமூகத்தை போய் நீங்க நித்தமும் காத்திருங்க, நிச்சயமா இருக்கக்கூடிய வாழ்க்கையிலும் கூட பெரிய வெளிச்சத்தை நீங்க பார்ப்பீங்க. யாரும் எழுந்து நிற்போமா? சங்கீதம் 18 சங்கீதம் 28 வசனம். சங்கீதம் 18:28. தேவரீர் தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஏசாயா 42:16. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். யாரும் பைபிள் இருந்தா எடுத்துக்கிடுங்க. 2 வசனத்தை நீங்க எல்லாரும் வாசிச்சு நம்ம ஜெபிச்சு முடிக்க போறோம். எடுத்து வாசிங்க. எபேசியர் 5:8. எல்லா பைபிள் எடுத்துக்கணும். எல்லாரும் சொல்ல வேண்டிய ஒரு உடன்படிக்கையான வசனம் இது. எபேசியர் 5:8. அது எல்லாம் சொல்ல வேண்டிய ஒரு வேத பகுதி. ஆண்டவர் சொன்னாரு, இது எல்லாரும் சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீ சொல்லி பாருங்க, வரக்கூடிய நாட்கள் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வெளிச்சத்தை நீங்க பார்ப்பீங்க. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அதே படிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5:5. நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நான் இரவுக்கும் இருளுக்கும் ஆவியானவரே ஸ்தோத்திரம் அப்பா. இருள் இருக்கக்கூடிய ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்களாப்பா. ஆண்டவரே, இந்த நாள்ல இருந்து எனக்கு கர்த்தரே நித்திய வெளிச்சமா இருக்க போறீங்கப்பா. என் துக்க நாட்கள் எல்லாம் முடிய போகுது ராஜா. ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் நாளில ஆண்டவரே, அப்போ இந்த இரவு முழுவதும், இந்த இரவுல இவ்வளவு மணி நேரம் ஒரு சமூகத்துல காத்திருந்தோம்ப்பா. ஆண்டவரே, விடிய காலம் அந்த வெளுப்பை போல என் வாழ்க்கையில ஒரு சுக வாழ்வு சீக்கிரத்துல ஆண்டவரே துளி விழப்போதுப்பா. என் தொழில ஒரு துளி விழப்போதுப்பா. என் குடும்பத்துல ஒரு புதிய துளி உண்டாக போகுதுப்பா. ஆண்டவரே, சூழ்நிலைகள்ல பெரிய மாற்றம் உண்டாக போகுது. ஆண்டவரே, அவரை நோக்கி பார்த்தார்கள், அவங்க பிரகாசம் அடைகின, அவங்க வெட்கப்பட்டு பாடல ராஜா. ஆண்டவரே, உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஆண்டவரே மெய்யான ஒளி இது ஆண்டவரே. ஆண்டவரே, அவருக்குள் ஜீவன் இருந்த ஜீவன் மனுஷனுக்குள் ஒளியா இருந்தது ராஜா. அவருடைய வார்த்தையை விசுவாசிக்க தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இருள் நீங்கி வெளிச்சம் உண்டாகும் அப்பா. அவருடைய வார்த்தையா தேடக்கூடிய பிள்ளைங்க வாழ்க்கையில இருள் நீங்கி வெளிச்சம் உண்டாகும் அப்பா. ஆனா அவருடைய சமூகத்துல காத்திருக்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில இருள் நீங்கி வெளிச்சம் உதிக்கும் அப்பா. ஆனா அவர் விசுவாசிக்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில
இருள் நீங்கி பெரிய வெளிச்சம் உண்டாகும் அப்பா. நாள கூட யாரும் கண்களை மூடி இருப்போம் ஆண்டோட சமூகத்துல. ஆண்டவரே, இதுவரைக்கும் பெரிய வெளிச்சத்தை பார்க்க முடியல ராஜா. நான் இந்த நாளை கூட நான் வாசித்த வசந்த பிரகாரம் ஆண்டவரே, ஆண்டவரே வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இருளில் இருந்தா கர்த்தர் இல்லை வெளிச்சத்துல கொண்டு வருவாப்பா. பைபிள் சொல்றது, எனக்கு விரோதமா எழும்பும் ஆண்டவரே ஆயுதங்கள் எல்லாம் முறிக்கப்படும். ஆண்டவரே, சத்ருவே நீ சிறக்கப்படாது. நான் இருளில் இருந்தா கர்த்தரனை வெளிச்சத்தை கொண்டு வருவார். ஏன்னா அவருடைய பிள்ளை ஆண்டவரே, எந்த மனுஷனை பிரகாசிக்கிற ஆண்டவரே மெய்யான ஒளிய நான் ஆராதிக்கிற ஆண்டவரே, அவரை நம்புற ஆண்டவரே, அவரை விசுவாசிக்கிறோம்ப்பா, அவரை தேடுறோம் அப்பா. ஆண்டவர் சொல்கிறோம் அப்பா, அது வார்த்தைகள்ல நாங்கள் ஆண்டவரே நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம் அப்பா. நல்ல கூட ஆண்டவரே, தேவப்பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில எல்லாம் இருந்த இருள்ல ஒரு பெரிய வெளிச்சத்தை காண செய்த தேவனை நீங்க ஆராதிக்கிறோம். அதே தேவ வாழ்க்கையிலும் கூட இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே வரக்கூடிய விடிகள் அந்த விடிகளை ஆண்டு சொல்லல, உங்க வாழ்க்கையில அநேக விடிகளை நீங்க வரக்கூடிய நாட்கள்ல பார்ப்பீங்கள் என்று ஆண்டவர் திட்டமும் தெளிவுமா சொல்லுகிறார். கர்த்தாவே, நாளிலும் கூட சமூகத்துல நாங்கள் ஆண்டவரை 9 மணியிலிருந்து 1 மணி முடிய சமூகத்தை காத்திருந்தோம் அப்பா. இத்தனை அடுத்த நாளை தினம் இரவெல்லாம் நாங்க முடிச்சிருப்போமான்னு தெரியாது ராஜா. இன்னைக்கும் சமூகத்தை நாங்க காத்திருந்தது வீண் போகாது ராஜா. சமூகத்துல காத்திருக்கிற ஒவ்வொரு நிமிடங்களும் அது வீண் போகாது ராஜா. இந்த நாள்ல பாடல் வேலைகளில, ஆராதனை வேலைகளில இருள் இருக்கக்கூடிய ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் சொல்லி, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இனி வெளிச்சம் தான் ஆண்டவரே, இனி என் வாழ்க்கையில இருளே கிடையாது ராஜா. ஆண்டவரே, இருள் ஆண்டவரை பைபிள் சொல்லுது, இருளுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய பிசாசை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் அந்த பூமியில வெளிச்சமாய் வந்தார் ஆண்டவரே. ஆகையாலே மனுஷனுடைய பாவத்துல சிக்கியிருக்கிற ஆண்டவரே, மனுஷனுடைய சிக்கியிருக்கிற அந்த பிசாசை அழிப்பதற்கு தேவன் வெளிச்சமா இந்த பூமிக்கு வந்தீரப்பா. உங்களுடைய குமாரனை எங்களுக்காக, உங்களுடைய பிள்ளையை எங்களுக்காக ஆண்டவரே அந்த பூமிக்கு வெளிச்சமா இங்க அனுப்பினீரப்பா. மனுஷனுடைய மனுபுத்திரனை மீட்பதற்காக, இருளிலிருந்து மீட்பதற்காக நீங்க வெளிச்சமாய் வந்தீரப்பா. நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொண்டு ஆண்டவரே இனிய வாழ்க்கையில கண்ணீர் இல்லை ஆண்டவரே, கவலை இல்லை ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். உலகத்துல உபத்திரம் உண்டுன்னு பைபிள் சொல்லுது. அவர் விசுவாசிக்கிற பிள்ளைங்களுக்கு அந்த உபத்திரம் பைபிள் சொல்லுது, ஆண்டவர் தப்பித்து போகக்கூடிய வழிகளை உண்டாக்கும் ஆண்டு சொல்றாரு. நமக்கு நன்றி ராஜா, நீங்க மகிமைப்பட்டதுக்காக நன்றி ஆண்டவர். இந்த கலை நிகழ்ச்சிகளில, பாடல் ஆராதனையில வார்த்தைகள் இடைப்பட்டதுக்காக நன்றி ராஜா. அந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக மிராக்கிள் பெத்தேல் சபையின் சார்பாக நாங்கள் மீண்டும் ஆண்டு கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்பா. அந்த ஒவ்வொருத்தரும் நீங்க ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவோட ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தலைகளை தாழ்த்துவோம். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்னியமும் அபிஷேகமும் நம்ம அனைவரோடு கூட இருப்பதா யாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே கிறிஸ்து நாமத்தை சோதரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, சகல பகவான்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.